ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அமைச்சதில் இருந்து நிறைய சவால்கள் இருக்கும். அப்படி நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதை எல்லாத்தையும் எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணி நிறைய செடிகள், பூச்செடிகளாக இருக்கட்டும், காய்கறி செடிகளை வளர்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற மல்லி நேற்று பேஞ்ச மழையில் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கும் இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் நல்ல மழை பெய்யும் பொழுது செடிங்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மழை காலத்தில் செடிகள் நிறைய கீழே தொங்கி போயிடும். அதே மாதிரி மாடிக்கு போகும்போதே மழையோட மண் வாசனை, என்னதான் நம்ம லட்சம் கொடுத்து சென்ட்டு வாங்கினா கூட இந்த மண் வாசனை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு வாசனையும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு வாசனை. அது நமக்கு மட்டும் இல்லாமல் செடிங்களுக்கும் ரொம்பவே நல்லது. மண் வாசனை வரும்பொழுது அந்த மண்ணில் நிறைய நுண் உயிரிகள் பெருக்கும். ஒரு மழை துளி படும் பொழுது கூட ஒரு இடத்துல மண் வாசனை வருதுன்னா அதுக்கு பக்கத்துலேயோ கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடங்கள்ல மழை வந்திருக்கும். அந்த மழை மண் துளிகளில் படும்பொழுது வர நுண் உயிரிங்களுடைய பெருக்கம் இருக்கு இல்லையா, அதனால் வர அந்த வாசனை ரொம்பவே அருமையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மாடி தோட்டத்தில் மழை பெஞ்சதுக்கப்புறம் போகும் பொழுதே ரொம்பவே பார்த்து பார்த்து காலை வைக்கணும். தண்ணி வழிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, நிறைய மண்புழுக்கள் வெளியே வந்திருப்பாங்க. குட்டி குட்டியாகவும் இருக்கலாம், பெரிய மண் புழுகளாக இருக்கலாம். நம்ம உரம் எவ்வளவோ கொடுத்து போட்டு வச்சுருப்போம். அதையும் தாண்டி இந்த மழை வரும்பொழுது எக்கச்சக்கமான மண்புழுக்கள் வெளியேறிடுவாங்க. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அதுக்குள்ளேயே போடலாம். அப்படியும் அந்த மண்புழுக்கள் ரொம்ப அதிகமாக வெளியே வந்துட்டே இருக்குது அப்படின்றவங்க மழை வர நேரம் அந்த தொட்டியை சுற்றி ஏதாவது ஒரு செடியை பக்கத்தில் கவர் பண்ணி வைங்க. மழை துளிகள் ரொம்ப அதிகமாக படும் பொழுது மண்புழுக்கள் ரொம்ப ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் வெளியேறுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மழை அந்த மண்ணில் படாமல் பார்த்துக்கிட்டாலே ரொம்ப தொட்டிகள்லேருந்து மண்புழுக்கள் வெளியேறாது. அப்படி இருந்தாலும் மண்புழுக்கள் வெளியேறுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி இல்லாத தொட்டிங்களில் போட்டு விடுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் தொட்டியில் ரொம்ப மண் இறுக்கமாக இருக்குது, தண்ணி கீழே போகாமல் ட்ரைனேஜ் வழியாக போகாமல் இருந்தால் கூட மண்புழுக்கள் அந்த மழையோட தண்ணி இருக்கு இல்லையா, மேலே செதன்ட்டு அந்த தண்ணி நிறைய தேங்கி இருக்கும்போது அந்த தொட்டியில் மண்புழுக்கள் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நிறைய நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு குச்சியோ இல்லை இரும்பு வச்சு நம்ம குத்தி விட்டதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லேருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் தான் அந்த மண்புழுக்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய மண்புழுக்கள் இதனால் சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் மழைக்கு முன்னாடியே செக் பண்ணிங்க. அடுத்ததான் தொடர்ச்சியாக வரக்கூடிய கேள்வி, இந்த மாடி தோட்டத்தில் நம்ம வெயிட் அதிகமாக வைக்கிறோம். அதே மாதிரி மழை காலத்துலையாக இருக்கட்டும், வெயில் காலத்தில் மாடி சேதாரமாகுமா, வீணாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. மாடியில் நம்ம ரொம்ப வெயிட் அதிகமாக ஏற்றலை, முடிஞ்ச அளவுக்கு குக்கோபீட்டோ ட்ரைன் செல் மேட் கீழே வச்சுருக்கோம். நம்ம வச்சுருக்க தொட்டியாக இருக்கட்டும், க்ரோ பேக், அதுக்கு கீழே எதுவுமே வைக்காமல் டைரெக்டாக தரையில் வச்சுருந்தா மட்டும்தாங்க ஈரப்பதம் அந்த தொட்டி கீழே இருக்கும் பொழுது ஏதாவது பில்டிங்கில் லீக்கேஜோ ஏதாவது ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு செங்கல் வைக்கலாம். செங்கல் கூட வெயிட்டு தான், இல்லை ஸ்டாண்டும் வெயிட்டு தான். நான் ட்ரைன் செல் மேட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ட்ரைன் செல் மேட் அந்த தரைக்கும் தொட்டிக்கும் நடுவில் ஒரு மீடியனாக இருக்குது. நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. அதனால் சீக்கிரமே ட்ரை ஆகிடும். நம்ம மண் ஏதாவது கீழே கொட்டி போயிருந்தால் கூட எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈரப்பதம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெயில் வந்தால் கூட சீக்கிரமே காஞ்சி போயிடும். ஈரப்பதம் அந்தளவுக்கு இருக்காது, சேரும் செகதியமாலாம் கூட இருக்காது. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடி தோட்டத்தை கேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். மழை காலத்தில் மழை பெய்கிற டைமில் என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பவுடராக கொடுக்கலாமா இல்லை லிக்விடாக கொடுக்கலாமா? மழை டைமில் எந்த உரமும் கொடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. மழை துளிங்கள்லாம் அந்தளவுக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுவே செடிங்களுக்கு தேவையான செறிவான ஊட்டத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன தான் கொட்டி கொட்டி உரம் கொடுத்தா கூட மழை வர டைமில் அந்த செடிங்களுக்கு மேலே இருக்க அந்த பச்சையத்தை பார்த்தாலே தெரியும். செடிகள் அவ்வளோ செழிப்பாக இருக்கும், பூச்சி தாக்குதல் குறைஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மழை டைமில் எந்த உரமே கொடுக்க தேவையில்லை.
தொடர்ச்சியாக ஒரு மாதம் மழை பெய்யுதுன்னா ஏதாவது ஒரு பவுடர் உரமாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். முட்டை ஓடாக இருக்கலாம், வாழைப்பழத்தோல் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மாத கணக்கில் மழை வருது அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 20 நாளுக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே அதுவே ரொம்ப போதுமான அளவு. முடிஞ்ச அளவுக்கு மழை டைமில் உரங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த உரத்தை நீங்கள் கொடுக்காம கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கோ ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுத்து விடுங்க. ஃபங்கஸ் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் சூப்பராக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல், வேரழுகல் பிரச்சனை வராது. தொடர்ச்சியாக மழை வரும்பொழுது தொட்டிங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் ஒரு சூடை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு மழை தொடர்ச்சியாக ஒரு மாதம் இருந்துகிட்டே இருக்குன்னா அதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரங்களில் இந்த வேப்ப முன்னாக்க கலந்து கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உரங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக நிறைய புது கார்டனர் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் கேட்குற ஒரு கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம செடிங்களுக்கு நம்ம வெயில் காலமாக இருக்கட்டுமே அந்த டைமில் உரம் கொடுக்குறோம் இல்லையா, லிக்விடான உரங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுக்குறோம். அப்போது எக்ஸ்ட்ரா வாட்டர் கொஞ்சம் அதிகமாக கீழே போக ஆரம்பிக்கும். அது எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம கொடுக்குற உரம் ஒரு தொட்டிக்கு மண் இவ்வளோ இருக்குது, தொட்டியோட சைஸும் செடியோட வளர்ச்சியும் பொறுத்து நம்ம அந்த லிக்விட் உரம் கொடுத்தாலே போதுங்க. இப்போ இந்த மல்லிப்பூ செடி ரொம்ப ஹைட்டாக இருக்குன்னா நான் இதுக்கு ஒரு 1/2 லிட்ரு ஏதாவது இப்போ கம்போஸ்ட் டீயாக இருக்கட்டும் இதை நான் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த தொட்டியில் இருக்க ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொடுத்தாலே ரொம்ப கீழே வராது. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு பயிருக்கு மீன் அமிலமாக இருக்கலாம், பஞ்சகாவியா, இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஊட்டச்சத்துள்ள பயிரூகிங்களை நம்ம செடிங்களுக்கு மேலே பாதி மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க. செடிங்களுக்கும் வேர்லேயும் கொடுத்து விடுங்க. இப்படி பண்ணாலே நிறைய தேவையில்லாமல் நம்ம கொடுக்குற உரங்கள் வேஸ்ட்டாக வெளியே போகாது. இலைங்கள் வழியாகவும் ஊட்டத்தை அப்சர்வ் பண்ணி செடிங்க நல்லாவே வளரும். மழை பெய்கிற டைமில் தொட்டிங்களை ரொம்ப ரொம்ப தள்ளி வைக்காமல் நெருக்கமாக வைங்க. ஒரு தொட்டியில் இருக்க செடி சாஞ்சா கூட பக்கத்தில் நல்ல ஒரு பெரிய செடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தொட்டி மேலே சாஞ்சா கூட அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தள்ளி வைக்காமல் ஒரு செடியோடைய வளர்ச்சி தெரியும் இல்லையா, இந்த செடி சீக்கிரம் சாயக்கூடியது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டாலே ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் இன்றைக்கி இந்த வீடியோ மூலயமா கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.